ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீநிலா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போணுச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் போட்டிருந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அடுத்த நாள் காலையில் நம்ம வீட்டு வாசலில் போட்டிருந்த கோலம் எப்படி இருக்கணும் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் தாத்தா பாட்டிக்கு சாமி கும்பிடுவோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்த்திங்கன்னா காலையிலே குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3 விதமான பொரியல், அப்பளம், வடை, பாயாசம் எல்லாமே வச்சு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா காயெல்லாம் எல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அன்றைக்கான சமையல் பார்த்திங்கன்னா அம்மா தான் எல்லாமே செஞ்சிகிட்டு இருந்தாங்க. நான் சின்ன சின்ன வேலையை தான் அம்மாவுக்கு செஞ்சிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வீடியோ நான் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. நிறைய பேர் வீட்டில் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வருஷம் மறக்காமல் எங்கள் தாத்தா அம்மா பார்த்திங்கன்னா 2 பொரியலை தாளித்து விட்டு 3வது பொரியல் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கிழங்கெல்லாம் மசிச்சுட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா பருப்பு வேக போடலான்னு சொல்லிவிட்டு பருப்பை நல்லா களைஞ்சி மண் சட்டியில் வச்சு வேக போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது சின்ன கிச்சனுங்கிறதுனால ஒரு ஆள் தான் நிற்க முடியும். நான் வெளியில் நின்று அம்மாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா அடுப்பு கடையில் நின்று வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா பருப்பை வேக போட்ட உடனே அம்மா பார்த்திங்கன்னா இன்னொரு பொரியலையும் தாளித்து விட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2 பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் பொரியலும் பூசணிக்காய் பொரியலும். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துக்கிட்டு இருந்தது. பருப்பு வெந்தோடனே பார்த்திங்கன்னா பருப்பு குழம்புக்கு அம்மா தாளித்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. சமையல் வேலை ஒரு பக்கம் ஆகிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் பண்ணிட்டு என் தங்கச்சி பையன் ராவடி பண்ணிக்கிட்டு இருந்தான். என் பொண்ணு என் தங்கச்சி பையனும் சேர்ந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வந்துட்டு அவன் அப்பளம் பொரித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்பளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அடுப்பில் போட்டுட்டு இருந்தா. இவள் வந்து பஜ்ஜி எக்ஸ்பர்ட். பார்த்திங்கன்னா பஜ்ஜி அப்பளம் எல்லாம் போட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. குட்டீஸ் 2 பேரும் பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பஜ்ஜிக்கு பார்த்திங்கன்னா மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு பஜ்ஜி போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சுது. பஜ்ஜி போட்டுட்டு பார்த்திங்கன்னா இனிப்பு வடைக்கும் கார வடைக்கும் ஊற வச்சுருந்தாங்க. சரி அடங்கவே மாட்டேங்கிறான் இப்படி ராவடி. தங்கச்சி பையன் பார்த்திங்கன்னா ஒரே குறும்பு. அவனை வச்சு அன்றைக்கி அடக்கவே முடியல. ஸ்நாக்ஸ் கொடுத்தா எது கொடுத்தாலும் அவன் தட்டத்துலேருந்து எடுத்தால் தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருந்தான். இந்த மாதிரி குட்டீஸ் உங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். தங்கச்சி பார்த்திங்கன்னா பஜ்ஜி நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நான் வந்து உளுத்தம்பருப்பு ஆட்டி கொடுத்தேன் இனிப்பு வடைக்கு. அதை பார்த்திங்கன்னா அம்மா இனிப்பு போண்டா சொல்லலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இது பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கிட்டத்தட்ட கடைசி இது. இனிப்பு போண்டா போட்டால் வேலை முடிஞ்சது. இப்போ படையல் போட்டு சாமி கும்பிட வேண்டியது. தாத்தா பாட்டிக்கு புடவை படைக்கிறதுக்காக காலையிலே பார்த்திங்கன்னா விருந்தலையில் நினச்சி புது புடவை, வேஷ்டி, துண்டு எல்லாம் காய வச்சுருந்தேன். அதெல்லாம் ஆல்மோஸ்ட் காஞ்சிருச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து சுரணை பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் தான். இப்போ பார்த்திங்கன்னா கீழே போய் சாமி கும்பிடணும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது. மேல் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் ஆகிட்டு இருந்தது. கீழ் ஃப்ளோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட போகிறோம் ஹாலுக்கு போயிட்டு. நான் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சாப்பாடும் வச்சுட்டேன். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடலான்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு சைட் பை சைடாக வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அப்பப்போவே ஏன்னா எல்லாத்தையுமே விளக்கி கழுவி கூடையில் கமுத்திட்டேன். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அதுவே மழை போல் குமிஞ்சிரும். எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா அப்பப்போவே எல்லாம் கழுவி கமுத்திட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு தங்கச்சி நான் கீழே இறங்குறதுக்குள்ளே தாத்தா பாட்டிக்கு மாலையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிகிட்டு இருந்தா. என் பொண்ணும் தங்கச்சி பையனும் பார்த்திங்கன்னா இளநீ வெட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாப்பாடு, பாயாசம், பருப்பு பூசணிக்காய் போட்டு குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், உப்பு பருப்பு, கார வடை, இனிப்பு வடை, பஜ்ஜி எல்லாம் பார்த்திங்கன்னா தடபுடலாம் செம்ம விருந்து தான். இதை வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து படைச்சிட்டு காக்காவுக்கு
சாப்பாடு வச்சுட்டு விரதம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு உருட்டி கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட வேண்டியதுதான். படையல் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா தங்கச்சி எல்லாமே ரெடி பண்ணிட்டா. இலையெல்லாம் போட்டு படையல் போட்டுக்கிட்டு இருந்தா. வருஷம் நான் தான் பார்த்திங்கன்னா படையல் போடுவேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தங்கச்சி தான் எல்லா வேலையும் மும்மரப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் வந்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்ததுனால எல்லாமே பார்த்திங்கன்னா படைச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நீர் விழவி சாமி கும்பிட்ற வேலை தான். ஊதுபத்தி பொறுத்து ஊதுபத்தி காட்டு இது காட்டு அப்புறமா உடச்சுக்கலாம். கண்ணு நீ இந்தாண்ட வா கண்ணு. விளக்கு சரிங்க எடுக்கல அவங்க எங்க வெளியே இருக்காங்க. நீங்க ஆரம்பிங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தேங்காய் உடைக்க மாட்டார். எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பயம். அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் அன்னைக்கு வந்து தேங்காய் உடைச்சி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கையில் இருக்குல்ல, கையில் இருக்குதுல ஃப்ரெண்டு தண்ணி தொடி மூணு வேலை வந்தா நான் தண்ணி விளக்கிட்டு கழுப்புறம் பொறுத்து தீப்பெட்டி தர மாட்டேன்னு நசுக்கிறம்மா. தீப்பெட்டி வச்சுக்கிறான். ரெண்டு பிள்ளைங்க ஒரே வீட்டில் இடத்துல இருக்கிறது, ரெண்டும் சண்டை அடிதடி செம்ம கலாட்டா. ரெண்டையும் வச்சு ஒரே இடத்துல மேனேஜ் பண்ணவே முடியல. நாங்கள் தான் ஆராத்தி காட்டுவேன்னு பார்த்திங்கன்னா ரெண்டும் பார்த்திங்கன்னா வரவங்களுக்குலாம் ஆராத்தி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு டே பார்த்திங்கன்னா ஃபன்னாகவும் கலாட்டாவும் இப்படியாக தான் போச்சு. உங்கள் வீட்டில் இப்படி இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திருப்தியாக பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா காகத்துக்கும் சாப்பாடு வச்சாச்சு. அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அப்பாவுக்கு இழுத்துடு. அவர் உட்காந்துக்கிட்டோம். அவருக்கு ஒரு இலடி. காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு 2 குட்டீஸ்க்கும் தனி இலை வேணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுட்டு வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தங்கச்சி வீடு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் பார்த்து சாப்பாடு போட்டுட்டு நானும் கடைசியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் ஏஞ்சல் லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய் பாய். See you in the next video.